உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் இனி திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது என பிரதமர் மோடி ஆவேசம். அண்ணாமலை வந்துவிட்டால் திமுகவிற்கு வேலை இருக்காது எனவும் பேச்சு. तमिलनाडु का ये असीम प्रेम, ये विश्वास हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी है. திருநெல்வேலி அல்வாவை போன்று நெல்லை மக்கள் இனிப்பானவர்கள். பாளையங்கோட்டை பொதுக்கூட்டத்தில் நெல்லையின் பெருமையை குறிப்பிட்டு பேசிய பிரதமர், அனைவருக்கும் வணக்கம். I'm very happy to be with all of you in Nellai. Just like Tirunelveli Halwa, the people of the district and their affection is also very, very sweet. தூத்துக்குடியில் 17,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. துறைமுக விரிவாக்கம், ரயில் பாதைகள், நெடுஞ்சாலைகள் உள்ளிட்டவை நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. குலசேகரன்பட்டினத்தில் அமையும் ராக்கெட் ஏவுதள வளாகத்திற்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் 2233 ஏக்கர் பரப்பளவில் கட்டமைக்கப்படுகிறது. தமிழக வளர்ச்சி குறித்து தான் பேசும் செய்தியை நாளிதழ்களில் வெளியிட இங்குள்ள அரசு விடுவதில்லை என பிரதமர் குற்றச்சாட்டு. தடைகளை தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும் எனவும் பேச்சு. நண்பர்களே, ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு. தொழில்நுட்பத்தை ஆயுதமாக பயன்படுத்தி குற்றங்கள் நடப்பதை போலீசார் முன்கூட்டியே தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். காவல் நிலையத்திற்கு வருவோரிடமும் ஆறுதலாக பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பயிற்சி நிறைவு பெற்ற காவலர்கள் இடையே பேச்சு. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம பொதுமக்களை நேசிக்கிறது, சாதி மத வேறுபாடுகளை கடந்து எந்தவித பாகுபாடும் காட்டாம சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமா நடத்துறது, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறது, காவல் நிலையத்துக்கு வர்ற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் ஆறுதலா பேசி அவங்க கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையேயான உறவை வலுவாக்கணும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி மார்ச் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். திமுக அறிவிப்பு. வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வாகன பதிவுச் சான்று, ஓட்டுநர் உரிமம் போன்றவை இனி நேரில் வழங்கப்படாது. விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்பும் பணியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவிற்காக அமைச்சர் வெளியிட்ட விளம்பரத்தில் சீன ராக்கெட். சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பதிவிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். 8 மாதங்களாக சிறையில் இருப்பதால் வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவு. சேலம் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க கட்சி முன்னாள் நிர்வாகியான ஏ.வி. ராஜுவுக்கு இடைக்கால தடை. மான நஷ்ட ஈடு வழங்கக் கோரி வெங்கடாச்சலம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலரின் எதிர்ப்பால் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுக்கு ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். முதலமைச்சர் பதவி விலகல் கடிதத்தை அளித்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஜெய்ராம் தாக்கூர் பேட்டி. குலசேகரன்பட்டினத்தில் அமைத்திடும் ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என திமுக எம்பி கனிமொழி கருத்து. தொடர் கடிதங்கள், நாடாளுமன்றத்தில் கோரிக்கை, துறைசார் சந்திப்பு என 10 ஆண்டுகால விடாமுயற்சியால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் பேட்டி.
முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை திராவிட முன்னேற்ற கழகம் நானும் பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் தளம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள திமுக முயற்சிப்பதாக அண்ணாமலை கண்டனம். திட்டத்துக்கு சொந்தம் கொண்டாடி கனிமொழி பேசியது ஏற்கத்தக்கதல்ல என்றும் கருத்து. இன்னைக்கு பிரதமரே சொன்னாங்க திமுக என்றாலே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. மத்திய அரசனுடைய பேச்சில் சொன்னாங்க பிரதமர் தூத்துக்குடியில் மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற திமுக இன்னைக்கு ஒரு சைனீஸ் ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அக்கா கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி பேசி இருப்பது ஏற்புடையது அல்ல. கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறாங்க, பல விஷயங்களை பார்க்கறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி பார்க்கறாங்க. அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தூத்துக்குடியில் இல்ல சைனா என்ன எனிமி ஸ்டேட்டா, அக்ரெசர் ஸ்டேட்டா, அவங்க என்ன பிளாக் போட்டா என்ன தப்புன்னு கேட்கறாங்க. பிரதமர் அடிக்கல் நாட்டிய குலசேகரன்பட்டினம் புதிய ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்ட சிறிய ரக ராக்கெட் கடல் பகுதியில் காற்றின் திசை வேகத்தை கணக்கிடும் நோக்கில் ஏவப்பட்டு சோதனை என இஸ்ரோ அதிகாரிகள் தகவல். திருச்சி எம்பியை காணவில்லை என போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரை ஆத்திரமடைந்து விமர்சித்த திருநாவுக்கரசர் எம்பி. பாஜகவிற்கு செல்வேன் என்று கூறுபவர்களை செருப்பால் அடிப்பேன் என்றும் ஆவேசம். திருச்சி எம்பியை காணவில்லை, கண்டா வர சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க என்ன எத்தனை பாக்குறீங்க? 3 வருஷமா இல்ல, நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீ பாக்கல, நீ சொன்னா நீ ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். சீமான் மாதிரி கட்டவாதத்துல பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவாங்க. நீ என்ன பெரிய யோக்கிய மாதிரி 3 வருஷம் பாக்கல, நீ சொல்ற நீ ஏன் சர்டிபிகேட் கொடுக்குறது? சர்டிபிகேட் கேட்டா வேலையை பாரு. பிரதமர் வந்தால ஒரு பிரபலமான நபர்கள் சேருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்றவன செருப்பால். இனிமே சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவுபடுத்தேன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.